நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் சந்திக்கும்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அழகாய் நடத்துகிறார். ஒவ்வொரு வாரமும் வியாழந்தோறும் மாலை 6:30 மணிக்கு நம் கர்த்தருடைய நாமத்தினால் நாம் சந்திக்கும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். அவருடைய அநாதி தீர்மானம் ஒவ்வொருவரின் நடுவிலே, குடும்பத்தின் நடுவிலே நிறைவேறுவதாக. ஆமீன். இந்த நாளிலும் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறாங்க. நான் எடுத்து வாசிக்கிறேன். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். 23ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எவ்வளோ அழகு வார்த்தை பார்த்தீங்களா? இது பிசாசினால் அலக்களிக்கப்பட்ட ஒரு மகனுடைய தகப்பனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த உரையாடல். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பனானவர் தன் பிள்ளைக்கு தேவன் விடுதலை தருவார். அவர் தன் பிள்ளை இந்த பிசாசின் பிடியின் அலக்களிப்பிலிருந்து அந்த அலக்களிப்பிலிருந்து விடுதலை பெற்று நல்லா வாழ்வதற்கு இயேசு உதவி செய்வார் சொல்லி ஆண்டவரை தேடி வந்தாங்க. அதனால தான் ஆண்டவர்கிட்ட அந்த பிள்ளையின் தகப்பன் இப்படி கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். உதவினா நமக்கு எப்படிலாம் சொல்லி அடையாளப்படுத்தலாம்னு சொன்னால், நமக்கு தேவைப்படுகிற சமயத்தில் கிடைக்கிற எல்லா நல்ல செயல்களும் உதவி என்று சொல்லி நம்ம அடையாளப்படுத்த முடியும். உதவினா சின்ன காரியமும் உதவி தான், பெரிய காரியங்களும் உதவி தான். விடுதலையும் அது தேவனால் தரக்கூடிய பெரிய உதவி, அப்படி தானே? தேவனால் தரக்கூடிய எல்லாவற்றிலும் அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா வாழவே முடியாது. தேவன் இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்யவே இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு வர நம்ம இருக்கிற இடத்துல இருந்திருக்கவே முடியாது, நம்ம நிற்கிற இடத்துல நின்றுக்க முடியாது, நம்ம இருக்கிற ஸ்தானத்துக்குள்ள நம்ம அமர்ந்திருக்கவே முடியாது, நம்ம ஜீவனுடைய இருந்திருக்க முடியாது. ஆண்டவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அவர் உதவி செய்த தேவனும் அவர் இனியும் உதவி செய்கிற கர்த்தருமாய் அவர் உங்க கூட இருக்கிறார். நம்ம இன்னும் பழைய ஏற்பாட்டில் அழகா நிறைய காரியங்களை பார்க்கலாம். தேவன் இம்மட்டும் எங்களுக்கு உதவினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளால வெளியில வர முடியாத காரியங்களை அவர் வெளியில வர பண்ணி பரிசுத்தத்தின் பாதையில நடத்தி அவர் உங்களுக்கு உதவி செய்த தேவன் அல்லவா? நீங்கள் நிறைய முறை துக்கத்தில் தவிக்கும் பொழுதெல்லாம் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்த தேவன் அல்லவா? நீங்கள் உதவியற்ற நிலையில் இருக்கும் பொழுதெல்லாம் மனிதர்களுடைய இருதயத்தை எழும்ப பண்ணி அவர் உங்கள் ஆத்மாவை தேய்ச்சி அவர் உங்களுக்கு உதவி செய்த தேவன் அல்லவா? உங்கள் தேவைகள் எது என்று சொல்லி அறிந்திருந்த தேவன் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படி மனிதர்களை உங்களுக்கு அவர் எழுப்பி தரவே இல்லையோ? அவர் எழுப்பி தந்த தேவன் அல்லவா? அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் அவர் இருந்தார். உதவி செய்கிற தேவனாய் அவர் இனிமேலும் இருப்பார். உதவி செய்கிற தேவனாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் எந்நாளும் இருப்பார். அதுதான் அவருடைய அளவிட முடியாத வார்த்தையோட வல்லமை. ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் தான். உதவி அப்படிங்கிறத ஒரு மனிதர் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு மனிதரை மட்டும் பற்றி பார்க்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இதுதான் அவங்க சொல்லுதாங்க. அப்புறம் சொல்லுதாங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே வராங்க. நம்ம பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கர்த்தராகிய தேவன் கிட்ட ஆசாராஜா கேட்குறாங்க, கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும்
பலனோடு இருக்கிறவங்களுக்காகிலும் பலனே இல்லாதவங்களுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க ஜெபம் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அவங்க வந்து யூதா ராஜாவுடைய யூதா தேசத்துக்கு அவர் வந்து தேவனால் தலைவராய் ராஜாவாய் அங்கீகரிக்கப்பட்டிருந்தார். அப்போ அந்த யூத ராஜா அந்த தேசத்துக்கு கீழே மிலிட்ரியில் எத்தனை படைகள் இருந்ததுன்னு பார்த்தா 3 லட்சம் பேர் வந்து ஈட்டி பிடிக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. 3 லட்சம் பேர். அப்புறம் 2,80,000 பேர் வந்து இப்படி நாணேற்றுகிறவர்களா இருந்தாங்களாம். ஈட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு 3 லட்சம் பேர், வில்லு அம்பை வந்து நாணேற்றுவதில் 2,80,000 பேர் இருந்தாங்களா. இப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்க? 5,80,000 படை வீரர்கள் இவங்களோடு கூட இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு விரோதமாக ஒரு ராஜா வந்து போர் செய்ய வராரு. அவர் யாருன்னா எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வந்த சேரா. இவருக்கு கீழே எவ்வளோ இராணுவம் வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தா 10 லட்சம் பேர் இவங்களுக்கு இராணுவ வீரர்களாக வச்சுருந்தாங்களாம். நம்ம ஆஸ்தா ராஜா கிட்ட இருக்கிறது 5,80,000. அந்த எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா கிட்ட இருக்கிறது 10 லட்சம் இராணுவம். அதனால் இவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம்னு சொல்லி வந்து நின்னாங்க. ஆண்டவர் உதவி செஞ்சாங்களான்னு பார்த்தா உதவி செய்தாங்க. அப்படி தானே? நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம், மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு மகனுடைய மேலிருந்த ஒரு அசுத்தாவியிலிருந்து உதவி செய்யும்படி பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அந்த தகப்பன் வந்து நின்றாங்க. ஆண்டவரே, என் மகன் பிறந்த சிறு வயது முதல் இப்படிதான்ப்பா இருக்கிறாங்க, எங்களுக்கு மனதிறங்கி எனக்கு உதவி செய்யுங்களேன்னு சொன்னாங்க. ஒரு மகனை பிடித்திருந்த ஒரு பிசாசின் ஆவியிலிருந்து உதவி செய்த தேவன் இந்த இடத்துல செய்திருக்கிற காரியத்தை பாருங்க. 10 லட்சம் போர் வீரர்கள் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு எண்ணிக்கை பாதிக்கு பாதி தான் இருக்குது. ராஸ்தராஜா வந்து சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் என்கிட்ட பலன் இருந்தாலும் நீங்கள் தான் உதவி செய்ய முடியும், என்கிட்ட பலனே இல்லைனாலும் நீங்கள் தான் உதவி செய்ய முடியும் ஆண்டவரே, கர்த்தாவே அப்படின்னு சொல்லி எனக்கு துணை நிலைகள் வந்து நின்னாங்க. இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க? உதவியற்ற நிலை. எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாதது போல் நீங்கள் நிற்கிறீங்களா? ஒரு மகன் மேலே இருந்த ஒரு ஆவியிலிருந்து ஆண்டவருடைய கரம் உதவி செய்யும்போது ஒரு மனிதர் வந்தார். அந்த தேவன் அழகாய் அவருக்கு உதவி செய்து அந்த மகனை விடுதலையாக்கி அனுப்பினதை பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்? 4,20,000 போர் வீரர்கள் அதிகமாக இருக்கிற அந்த இடத்துல வந்து இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு பலனே இல்லைப்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு துணை நில்லுங்கன்னு வந்து நின்னாங்க. எவ்வளோ? 4,20,000 போர் வீரர்கள் இவர்களை பார்க்கலும் அதிகமாக இருந்தாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல உதவி செய்யாமல் போனாங்களா? அவர் உதவி செய்து ஆஸ்தா ராஜாவை ஜெயிக்க பண்ண தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். எத்தனை விதத்தில் உதவியற்ற தனித்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு உதவி செய்வதற்கு பலனுள்ள மனிதர்கள் உன் பட்சத்தில் இல்லாமல் இருக்கலாம், உன் நீதி உனக்கு பலன் செய்யாமல் இருக்கலாம், உன் உண்மை உனக்கு பலன் செய்யாமல் இருக்கலாம், நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருப்பதனால ஆண்டவரே எனக்கு பதிலே கிடைக்கலன்னு சொல்லி நீ பலன் குன்றின நிலையில இருக்கலாம். ஆனாலும் உனக்கு உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தர் நான் உன் நடுவில் இருக்கிற தேவன் என்பதை உன் நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நம்ம அப்படியே பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த 4,20,000 படை வீரர்கள் அதிகமாக இருந்த அந்த தருணத்தில் உதவி செய்த அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ 4,20,000 பிரச்சனைகள்ல உதவியற்ற நிலையில நீ இருக்கிற இல்லதானே? எத்தனை காரியத்துல நீ உதவியற்ற நிலையில இருக்கிற, அத்தனை காரியத்துல நான் ஜெயிக்க பண்ணின நான், நீ உதவியற்ற நிலையில இருக்கிற இந்த காரியத்துல உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்ல? ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்த தேவன், இம்மட்டும் உதவினார், அவர் இனிமேலும் உதவுகிறதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஆண்டவர் ஆசா ராஜாவுக்கு உதவி செய்கிறதுனால என்னெல்லாம் நடந்தது நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதே 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதி, யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த எத்தியோப்பியர்கள் நிறைய படை வீரர்கள் தேவன் அந்த இடத்துல
முறியடித்ததுனால ஆசா ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி அந்த எதிரி நாட்டு படையெல்லாம் ஓடி போனாங்களாம். இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல உதவியற்று தனித்து விடப்பட்டு, ஐயோ எனக்கு உதவி செய்வதற்கு இவர்கள் இல்லை, இவர்களால் முடியாது, என்ன நான் இதுவரைக்கும் செய்து நான் உதவி இந்த காரியத்துல உதவியே பெற முடியாத இடத்துல நிற்கிறேன்னு சொல்றீங்களா? நீங்க உதவி பெற முடியாத அளவுக்கு எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறதோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் எழுந்தருளுகிறபடியினால் நீங்கள் எந்த காரியத்தை நிமித்தம் உதவியற்றவர்களாய் நிற்கிறீங்களோ அந்த காரியங்கள், அந்த மனிதர்கள், அந்த சத்துருக்களின் வல்லமைகளை கர்த்தர் ஓடி போக பண்ணுகிறதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். திரும்ப அந்த படைகள் அந்த இடத்துல வந்தது போல வேதத்தில் எழுதப்படவே இல்லை. அப்போ நீங்க எந்த இடத்துல உதவியற்றவர்களாய் நிற்கிறதுனால நிற்கதியாய் நின்று கலங்கி தவிக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தவர்கள் ஓடி போகிறது உங்களுடைய கண்கள் பார்க்கும். ரெண்டாவது நம்ம பார்க்கலாம், அதே வேத பகுதியில் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். நம்ம பார்த்தோம், எத்தியோப்பிய தேசத்தோட படை 4,20,000 பேர் அதிகமானவங்களா இருந்தாங்க. ஆனால் தேவன் அந்த ஆசா ராஜாவுக்கு உதவி செய்தபடியினால் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நின்னதுனால தேவன் செய்த உதவினால பலனோடு அந்த எத்தியோப்பிய தேசத்தோட அந்த இராணுவம் பலம் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்களாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறபடியினால் உங்களுடைய ஆத்மாவை கருக பண்ணின, உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தின, நீங்கள் தூங்கணும்னு சொல்லி நினைக்கும் போது உங்கள் கண்ணிமைகள் தூங்க விடாதபடி நீங்கள் தவிக்கும்படி வந்த காரியங்கள் எவைகளாயினும், எந்த மனிதர்களால் வந்ததாயினும், எந்த சத்துருக்களினால் வந்ததினாலும், எந்த பாவத்து நிமித்தம் சாபத்து நிமித்தம் வந்ததாயினும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்ய போகிறபடியினால், இந்த காரியத்தில் நான் உனக்கு உதவி செய்து நான் உனக்கு அனுகூலத்தை உண்டாக்க போகிறபடியினால் திரும்ப உனக்கு விரோதமாக இவர்கள் பலன் கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்குரைக்கிறார். ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் பலன் கொள்ளாது. அவர்கள் பலமுள்ளவர்கள் போல உங்கள் கண்களுக்கு முன்பாக நினைக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்கு உதவி செய்யும் போது அவைகள் மீண்டும் பலம் கொள்ள விடாதபடிக்கு ஆண்டவர் அவைகளை நிகிரகம் பண்ணுகிற தேவன் அல்லவா. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நொறுங்கி போனாங்கன்னு பார்த்தா, ஆசா ராஜா ஆண்டவர்கிட்ட வந்துதான் நின்னாங்க. ஆண்டவரே, நான் இவ்வளோ படம் வச்சிருக்கிறேன் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அன்றை நான் பலனே இல்லைப்பா, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு துணையில் இருந்துங்கப்பா. அன்றை நான் உங்கள் ஜனம் ஆண்டவரே, உங்கள் ஜனம் மேலே இவங்கெல்லாம் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நின்னாங்க. ஆண்டவர் அதனால் அந்த இடத்துல இறங்கி அந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாய் பயப்படுத்தும்படி உதவியற்ற நிலையில எல்லா பிரச்சனைகளையும் அவர் நொறுங்க பண்ணிருக்கிறது நம்ம பார்க்க முடியும், வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப அதே போல நீங்க உதவியற்று தனித்த நிலையில விடப்படும்படி நீங்கள் கடந்து வருகிற இந்த பிரச்சனைகளை நீங்கள் எந்த காரியத்தை நிமித்தம் உதவியற்ற நிலையில இருக்கிறீங்களோ கர்த்தருடைய கரம் இன்றைக்கு அந்த எல்லா பிரச்சனைகளையும் நொறுங்கி போக பண்ணுகிறத நீங்க பார்ப்பீங்க. அவங்களுக்கு ஆசா ராஜாவை விட 4,20,000 படைகள் அதிகமாய் வைத்திருந்த அந்த எத்தியோப்பிய தேசத்தின் இராணுவத்தை கர்த்தர் அவ்வளவு காரியங்களை செய்து முடிப்பார் என்றால், நீங்கள் உதவியற்ற நிலையில் இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா, ரொம்ப அதிகமா, எண்ணில் அடங்காததா அப்படின்லாம் இல்லை தானே. ஆண்டவர் உங்களுக்காய் அவர் நொறுங்கி போக பண்ணுகிறதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். நாலாவது நம்ம பார்க்கலாம், அதே வசனத்துல கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்றுன்னு பார்க்கிறோம். அந்த எத்தியோப்பிய தேசத்தின் படம் ரொம்ப பலன் உள்ளதுதான். உங்களுக்கு விரோதமாய் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிற காரியம் ரொம்ப பலன் உள்ளதா நினைக்கலாம். நீங்க போன வருஷத்தை பார்க்கலாம், போன வாரத்தை பார்க்கலாம், நேற்றைய தினத்தை பார்க்கலாம், இந்த பிரச்சனை அதிகமா பலன் கொண்டு நிற்குதே, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க நிற்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, கர்த்தரால் அந்த பிரச்சனைக்கு பயங்கரம் உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த பிரச்சனை உதவியற்று தனித்து விடப்பட்டிருக்கிற இந்த காலத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரால் அந்த பிரச்சனையை கொண்டு வருகிறவர்களுக்கும் கர்த்தர்
கர்த்தரால் அந்த பிரச்சனை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல ஒரு பயங்கரம் உண்டாக்கப்படுகிறதை காண்பீங்க. அந்த பயங்கரம் சொன்ன கர்த்தர் அவர் உங்களுக்கு உதவி செய்த தேவன் என்பதை அந்த ஜனங்கள் காண்பார்கள். அந்த பிரச்சனையை கொண்டு வந்தவர்கள் பார்ப்பார்கள். நீங்கள் உதவியற்றதனால் தனித்து விடப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை அவருடைய சொந்த கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் உங்களுக்காய் பயங்கரமான காரியங்களை செய்து முடிக்கிற தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆசா ராஜா ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஆண்டவரே நான் பெரிய ராஜா, நான் உங்களுக்கு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அன்றைய பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் சொன்னாங்க தானே. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படியே நில்லுங்களே. ஆண்டவரே என்கிட்ட நீதி இருக்கு, நியாயம் இருக்கு, நான் ரொம்ப உண்மையாக நடந்தேன்ப்பா, நான் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்துட்டு வந்தேன் ஆண்டவரே, அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை. நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் விட்டு வந்த காரியங்கள், நீங்கள் இலக்கு ஒப்பு கொடுத்த காரியங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவரே நான் உதவியற்ற நிலையில் இருக்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்கிற ஒரே தேவன் நீங்கள் தான்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பலன் இருந்தாலும் இல்லாட்டியும், என் பலன் இல்லவே இல்லைனாலும் எனக்கு உதவி செய்கிறது உங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆயினும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்த அவர் உங்களை ஜெயிக்க செய்வார் அல்லவா? இன்னொரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 60:11 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. சில விஷயங்களில் மனுஷருடைய உதவி நமக்கு பலன் கொள்ளாது. சில நேரத்தில் மனுஷருடைய உதவி நிறைய நேரத்தில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம்ல. சில பிரச்சனையின் நடுவில் தேவனுடைய உதவி தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதான் அதில் சொல்கிறாங்க, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாவீதையா தேவனை பார்த்து கேட்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த விதமான இக்கட்டுக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன்கிட்ட நெல்லுங்களே. மனிதர்கள்கிட்ட நம்ம எத்தனை முறை உதவி கேட்டிருக்கோம்ல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், அன்றே என்ற பலனே இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நான் இக்கட்டுக்குள்ளே இருக்கிறேன், இந்த இக்கட்டுல இருந்து என்னை தப்ப வைக்கிறது அது உங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி பாருங்க. அவர் உங்களுக்கு தாவீது ராஜாவுக்கு இக்கட்டில் உதவி செய்ததை போல தேவனே உங்களுக்கு உதவி செய்கிறத உங்களுக்கு கண்கள் பார்க்கும். இன்னொரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 72:13 வாசிக்கிறேன். அதில் அழகாய் ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். உங்களால் விடுதலை பெற முடியாத காரியங்கள் ஏதாவது இருக்கா? பாவமா, பிசாசுடைய போராட்டமா, அல்லது வேறு ஏதாவது ஒரு நெருக்கங்களா, அல்லது வேறு வெளியில் உங்களால் சொல்ல முடியாத நோய்களா, பலகீனங்களா, வியாதிகளா, எந்த காரியங்களாயினும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பாரா. நீங்கள் உதவியற்ற சூழ்நிலைக்குள்ள இருப்பீங்கன்னா, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, அவர் உங்களை விடுவிப்பாங்களாம். அவர் விடுவிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வார்த்தை அப்படியே சம்பூரணமாய் நிறைவேறும். ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே நான் இக்கட்டுக்குள்ள இருக்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த இடத்துல நீங்கள் தான் உதவி செய்ய முடியும். மனிதருடைய உதவி இதில் எனக்கு எதையுமே செய்ய முடியாதுப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. உதவியற்ற சிறுமையானவர்களை அவர் விடுவிப்பார் என்கிற வசனத்தை ஆண்டவர் உங்களிலே நிறைவேற்றுவார். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வசனங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுதே, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் பொழுதெல்லாம் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் அவர் உதவி செய்கிறவர். பலவீனங்கள் சொல்லி பார்த்தா நம்ம நிறைய வசனத்தை நம்ம பார்க்கலாம். இதை செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் செஞ்சிருவீங்க. இந்த இடத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க, பொய் சொல்லிடுவீங்க. ஒரு வேளை சில இடத்துல என் பலன் ரொம்ப பெஸ்ட்டு, நான் இது செஞ்சு முடிச்சிருவேன்னு நினச்சிருப்பீங்க, அது சக்ஸஸ் ஆகிருக்காது. அதெல்லாம் அந்த பலவீனங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம் கூட தான் இருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிருக்கலாம். நீங்க இந்த நாளெல்லாம் நான் மாதத்துல இந்த நாட்கள்லாம் நான் உபவாசம் இருப்பேன் நீங்க யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு பலவீனங்களில் உதவி செய்வதற்கு என்னுடைய ஆவியானவரை நான் உனக்கு அனுப்பி தந்திருக்கிற தெய்வன் அல்லவான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற பாதையில் அவர் நடத்தி செல்ல விரும்புகிறார். எந்தெந்த காரியத்திலிருந்து உங்களால் விடுதலை வெளியில் வரவே முடியலையா? பலவீனங்களினால நீங்கள் உதவியற்ற நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற பலவீனங்களோ அல்லது வெளியரங்கமாய் தெரிகிற பலவீனங்களினால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு உதவியற்ற நிலையில், சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்களுடைய பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிற தெய்வ ஆவியானவர் அவரே உங்களை நடத்தி செல்ல
ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு உதவி செய்கிற தேவனாய் அந்த பரலோகத்தின் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கிட்ட நிறைய காரியங்கள் தேவன் எதிர்பார்க்கிறாங்க. அதில் ஒரே காரியத்தை சொல்லுதேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காய் விரும்புகிற வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவரையும் வேதம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது. இந்த பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? உதவி செய்யணுமா? அவங்க எதிலெல்லாம் குறைவுபட்டிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம கடந்து வர அதே பாதையில் தானே அவங்களுக்கு கடந்து வருவாங்க. ஒருவேளை அவங்க பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு தேவனுடைய இரக்கத்தை பற்றி, அன்பை பற்றி நீங்கள் சொல்லலாம். அவர்கள் பண தேவைகளில் இருக்கலாம். நீங்க அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு எந்தெந்த விதத்துல பரிசுத்தவான்களை தேவனுக்குள்ள திடப்படுத்தணுமோ அந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் அதை நீங்கள் அவர்களுக்கு செய்கிற உதவி என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். மார்க் 9ஆம் அதிகாரம் 22-23ஆம் வசனம். உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அந்த பிள்ளையின் தகப்பன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செய்வதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை இயேசுவானவர் அந்த பிள்ளையின் தகப்பனிடம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே அந்த பிள்ளையின் தகப்பன் சொல்றாங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு சத்தமிட்டாங்களாம். நம்ம இவ்வளோ முறை தேவன்கிட்ட எவ்வளோ உதவி நம்ம கேட்டிருக்கோம்ல. ஆண்டவர் நம்ம கிட்ட அதுக்கு எதிர்பார்க்கிற ஒரே காரியம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பார்த்தா, ஆண்டவர் நம்மக்கிட்ட 100க்கு 100 விசுவாசத்தை எதிர்பார்ப்பாங்களா இருக்கும். இந்த இடத்துல இவங்க 1% விசுவாசம் குறை உள்ளவர்களாக கூட இருந்திருக்கலாம். அது அவங்களுடைய இருதயத்திற்கு தெரிஞ்சிருக்கும் தானே. ஆண்டவரால் செய்ய முடியுமா? அல்லது நான் போன தடவை சீசர்கள் வந்து துரத்தக்கூடாமல் என் பிள்ளையை திரும்பியும் அதே போல் கூட்டிகிட்டு போனேனே, அதே மாதிரி தான் இதில் நடக்குமா? கேள்விகள் வந்திருக்கலாம். அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை, இருதயத்தை உண்டாக்கி இருக்கிற பரலோகத்தின் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அல்லவா. அதனால தேவன் சொன்ன உடனே அந்த பிள்ளையின் தகப்பன், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கபடி செய்யுங்கப்பான்னு சொன்னாங்க. அவங்க அவிசுவாசத்தோடு இருந்திருந்தா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. 1% விசுவாசம் கூட குறைந்திருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடம் அதை தான் சொல்றாங்க. நீ உதவியற்ற நிலையில எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கலாம். நீ உதவியற்ற நிலையில, நீ தள்ளப்பட்ட நிலையில இருக்கலாம். நீ உதவியற்று இருக்கிறதுனால நீ யாருக்கும் உதவாத குப்பை என்று கூட நீ தள்ளப்பட்ட நிலையில நீ இருக்கலாம். ஆனா நான் உனக்கு உதவி செய்கிற தேவன். ஆனா உன்கிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், நீ விசுவாசிக்கிறியா? 100க்கு 100 இந்த உதவியற்ற நிலையில நான் வந்து உனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறியான்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னாரே, அந்த விசுவாசத்தை நாம் வெளியரங்கமாக்குவோமா? அப்படின்னு நம்ம இருக்கிற இடத்துல அந்த உன்னதத்தின் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இயேசுவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. உன்னதத்தின் ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரின் பேரிலும் கர்த்தருடைய கரம் உதவி செய்யும்படியாய் வைக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உதவியற்ற நிலையில் இருக்கிற, சிறுமையான நிலையில் இருக்கிற, பலவீனமான நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இப்போது வைக்கப்படுவதாக. யாராலும் செய்ய முடியாத உதவி உன்னதத்தின் ஆண்டுடைய கரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு இப்போது கடந்து வருவதாக. உதவியற்ற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரால் உதவிகளுக்கான வழிகளும் வாசல்களும் திறக்கப்படுவதாக. உதவியற்ற நிலையில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே இறங்கி வந்து உதவி செய்வீராக. சரிப்படுத்த முடியாத, சீர்படுத்த முடியாத எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய உதவி இப்பொழுதே வெளியரங்கமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அன்றைய உடைய பிள்ளைகளுக்குள்ளாக விசுவாசம் 100க்கு 100 மடங்கு கர்த்தரால் இப்போது பெருகட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தை துவங்கின தேவரே, உடைய பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை பல மடங்கு வர்த்திக்க செய்வீராக. அன்றைய பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கிற நோய்களினால், பலவீனங்களினால் உதவியற்ற நிலையில் இருப்பார்கள் என்றால், சேனைகளின் கர்த்தருடைய தழும்புள்ள கரத்தினால் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு அனுகூலம் உண்டாகட்டும் ஆண்டவரே. 100க்கு 100 உடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசம் வைத்து கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொள்ளும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தர் இப்போது ஆசீர்வதிப்பீராக. அன்றைய குடும்பத்தின் சூழ்நிலைகள்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில
வேலையின் காரியத்தில், பரிசுத்தம் சம்பந்தப்பட்ட காரியத்தில், பொருளாதாரத்தில் உதவியற்ற நிலையில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிற தெய்வனாய் உடைய பிள்ளைகளுக்கு துணையாக நீர் எழுந்தருளி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். 100% விசுவாசம் உடைய பிள்ளைகளுக்குள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அன்றைய விசுவாசத்தோடு உங்ககிட்ட உதவிக்காக வந்து நின்றிருக்கிறாங்கப்பா. இந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. கர்த்தர் இந்த காரியத்தில் உடைய பிள்ளைகளை ஜெயிக்க செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஏறெடுக்கிற இயேசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரால் உங்களுக்கு உண்டாகிற உதவி அது பயங்கரமாக இருக்கும், பெரிதாக இருக்கும், ஒரு நாளும் மாறாது. ஆமென்.